கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காணவுள்ளோம். அதிகாரம் 24. கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரி திறக்கப்படுகிற முதல் நாளாகையினால் மைதானத்திலும் பச்சைப்பட்டு விரித்தாற் போன்ற புல்வெளிகளிலும் மரங்களின் அடியிலும் விரிவுரை கூடங்களின் வாராந்தாவிலும் கல்லூரி முதல்வருடைய அறை முன்பும் மாணவர்களின் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. கல்லூரிக்கு காம்பவுண்டு முழுவதும் புதுமண வீடு போல மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்திருந்தன. பட்டு பூத்தது போல நெக் டையும் கஞ்சிப்பசை பளபளத்து மின்னும் பேண்ட்டும் கோட்டுமாக விரிவுரையாளர்களும் பேராசிரியர்களும் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். வெளியூர்களில் இருந்தும் உள்ளூர்களில் இருந்தும் பிள்ளைகளின் அட்மிஷனுக்கு தேடி வந்திருக்கிற பெற்றோர்கள் கூட்டமும் ஒரு புறம் காத்திருந்தது. இரட்டை பின்னலும் ஒற்றை பின்னலும் இன்னும் பலவிதமான தலை அலங்காரங்களுமாக பல வண்ண பட்டுப்பூச்சிகளைப் போல மாணவிகள் அங்கும் இங்குமாக மான் குட்டிகளாக துள்ளித் திரிந்து கொண்டிருந்தார்கள். பெரிய சித்திரத்தில் முக்கியமாக வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கிற இடங்கள் மட்டும் பளீரென்று பார்க்கிறவனுடைய கண்களை தேடி வந்து பதிந்து கொள்கிற மாதிரி அவ்வளவு பெரிய காம்பவுண்டில் அத்தனை பெரிய கூட்டத்தில் மாணவிகள் நின்று கொண்டிருக்கிற இடங்கள் கலீர் கலீர் என்று பொங்கும் சிரிப்பும் கிண்கிணி பேச்சுகளும் கிளுகிளுக்கும் வளைவொலிகளுமாக தனி கவர்ச்சியோடு இலங்கின. மஞ்சள் காவி பூசிய கல்லூரி கட்டிடங்களுக்கு பின்னால் சீன்கட்டி தொங்க விட்டாற் போல மேக கொத்துகள் பதிந்த மலைச்சிகரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் நகர்ந்து வருகின்றனவென அழகாகத் தோன்றின. பொன் உருகி மஞ்சள் வெள்ளமாக பொங்கினாற்போல் இலைகளே தெரியாதபடி மஞ்சள் நிறத்து பூத்து கொட்டியிருந்த ஒரு வகை மரங்கள் கல்லூரி காம்பவுண்டில் ஆங்காங்கே நிறைந்திருந்தன. பச்சை புல்வெளிக்கும் அதன் மேல் பொன் பூத்தாற் போல பொங்கி எழுந்த இந்த மஞ்சள் மலர் தருக்களுக்கும் பொருத்தமாக இருந்தன. கல்லூரி அலுவலகத்தின் படிகளில் ஏறிக்கொண்டிருந்த பொழுது சத்தியமூர்த்தியை பலர் சிரத்தையோடு திரும்பி பார்த்தார்கள். தூய வெள்ளை உடையும் மலர்ச்சியும் அழகுமிக்க முகமுமாக மின்னல் நடந்து போவது போல படியேறிப் போகும் இவன் யாராக இருக்கலாம் என்று அடக்க முடியாத ஆவலோடு திரும்பி பார்த்தார்கள் சுற்றியிருந்தவர்கள். கல்லூரி முதல்வரின் அறையும் ஹெட் கிளார்க், ரைட்டர், கேஷியர், டைப்பிஸ்ட் முதலியவர்கள் அமர்ந்திருந்த அலுவலக அறையும் தனித்தனியாக இருந்தாலும் உட்புறமிருந்தே ஓர் அறையிலுள்ளவர்கள் மற்றொரு அறைக்கு போய் வர வசதியாக அமைக்கப்பட்டிருந்தது. சத்தியமூர்த்தி நேராக முதல்வருடைய அறைக்குத்தான் போனான். முதல்வர் யாரோ 4-5 மனிதர்களை எதிரே உட்கார்த்தி பேசிக்கொண்டிருந்தார். சத்தியமூர்த்தி உள்ளே வந்து நிற்பதை கவனிக்கவே அவருக்கு 1/4 மணி நேரத்திற்கு மேல் ஆயிற்று. அவன் பக்கமாக திரும்பி நிமிர்ந்து பார்த்தவர் ஓ என்று வேந்தவர் போல சிரித்துவிட்டு சிறிது நேரம் நிரம்பவும் பரபரப்பாக இருப்பதற்கு அடையாளமாக ஓர் அர்த்தமுமின்றி மேசை மேல் இந்த பக்கமாக இருந்த ஃபைல் கட்டுகள் சிலவற்றை அந்த பக்கமாக நகர்த்தி வைத்துவிட்டு பியூனை ஆத்திரத்தோடு கூப்பிடுகிறவராய் மணியை உள்ளங்கையால் 2 தரம் ஓங்கி தட்டியபின் சத்தியமூர்த்தியை நோக்கி மேலும் கூறினார். எக்ஸ்கியூஸ் மீ, நவ் ஐ எம் வெரி பிஸி வித் தி நியூ அட்மிஷன்ஸ். யூ ப்ளீஸ் மீட் மிஸ்டர் சிதம்பரம், அவர் காலேஜ் ஹெட் கிளார்க். ஹீ வில் மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ரிசீவிங் யுவர் ஜாயினிங் ரிப்போர்ட். இவ்வாறு கூறியபடியே வலது கைவிரலால் தாடி நுனியை திரித்துவிட்டு கொள்ளலானார் முதல்வர். மிகவும் ரசிக்கத்தக்க பிரகிருதியாக அவரை எண்ணி மனதுக்குள் சிரித்துக்கொண்டே ஹெட்கிளார்க் சிதம்பரத்தை காண புறப்பட்டான் சத்தியமூர்த்தி. ஹெட்கிளார்க் வாயெல்லாம் பல்லாக தெரிய சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்றார். என்ன சார் அது, விடிந்ததும் விடியாததுமாக புறப்பட்டு போய் அலைந்து வேறு ரூம் பிடித்து தங்கிவிட்டீர்கள் போலிருக்கிறதே. ஆனாலும் நீங்கள் இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. இன்னும் 2 நாள் இங்கேயே தங்கிக்கொண்டு நிதானமாக பார்த்திருக்கலாமே என்று போலியாக வருவித்து கொள்ளப்பட்ட பொய் அனுதாபத்தோடு அவனை விசாரித்தார் ஹெட்கிளார்க். அதை பற்றி என்ன வந்தது இப்பொழுது? 2 நாள் பொறுத்து செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை இன்றே செய்துவிட்டதற்காக வருத்தப்பட ஒன்றுமில்லை. பிரின்சிபல் உங்களை பார்க்கச் சொன்னார். நான் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்துவிட்டு அட்டெண்டன்ஸிலும் கையெழுத்து போட வேண்டும். சிரித்துக்கொண்டே சத்தியமூர்த்தி இதை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது முதல்வரின் அறையிலிருந்து மணி அடிக்கப் பெற்று கூப்பிடும் மொழியை கேட்டு ஹெட் கிளார்க் எழுந்து ஓடினார். அவர்
திரும்பி வருகிற பொழுது வரட்டும் என்று பக்கத்தில் இருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்தான் சத்தியமூர்த்தி. பெரிய பெரிய ஸ்டீல் பீரோக்கள், ஃபைல்களும் புத்தகங்களும் அடுக்கி அலமாரிகளுமாக நிறைந்திருந்த அந்த கூடத்தில் ஹெட் கிளார்க்கை தவிர வேறு சில அலுவலர்களும் அமர்ந்திருந்தார்கள். சாயம் பூசி கனிந்த கைவிரல் நகங்கள் டைப்ரைட்டர் மேல் சுறுசுறுப்பாக ஓடி மின்னும்படி டைப் செய்து கொண்டிருந்தால் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணி. கல்லூரி முதல்வரின் அறைக்குள் இருந்து திரும்பிய ஹெட் கிளார்க் அந்த லேடி டைப்பிஸ்டின் அருகில் சென்று ஏதோ 4-5 காகிதங்களை கொடுத்து விவரம் சொல்லிவிட்டு பின் மீண்டும் தன் இடத்திற்கு வந்தார். மேசை இழுப்பறையை திறந்து ஏதோ அச்சிட்ட தாள்களை எடுத்தார். இப்பொழுது நல்ல வேலை இல்லை போலிருக்கிறதே. ராகு காலம் முடிந்ததும் நீங்கள் ஜாயினிங் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடுகிறீர்களா என்று சொல்லி தயங்கினார் ஹெட் கிளார்க். சத்தியமூர்த்தி இதை கேட்டு நகைத்தான். துணிவோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்தால் எல்லா வேலையும் நல்ல வேலைதான். எல்லா காலமும் நல்ல காலம்தான். இந்த நூற்றாண்டில் வாழ்க்கையே ஒரு அவசரமான சந்தர்ப்பமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நேரத்தின் மேலும் காலத்தின் மேலும் விருப்பு வெறுப்பு கொண்டு என்ன சாதித்துவிடப் போகிறோம் என்று அவன் கூறியதை கேட்டு ஹெட் கிளார்க் அவனை சந்தேக கண்களோடு உற்று பார்த்தார். ஆள் சுத்த சுயமரியாதைக்காரனாக இருப்பான் போலிருக்கிறதே என்று அந்த ஹெட் கிளார்க் தன்னை பற்றி அப்பொழுது மனதில் வெறுப்பாக நினைப்பதை அவருடைய முகத்திலிருந்தே சத்தியமூர்த்தியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஹெட் கிளார்க்கின் வாய் சொற்கள் மட்டும் மிகவும் நாசுக்காக அவனை பாராட்டுவது போல வெளிவந்தன. சார் ரொம்பவும் சீர்திருத்த மனப்பான்மை உள்ளவராக இருப்பீர்கள் போல் தோன்றுகிறது என்று சிரிப்போடு சிரிப்பாக சேர்ந்து விஷமத்தனமாக கூறியிருந்தார் அவர். அவருடைய வாய் அப்படி சொல்லியிருந்தாலும் மனதில் உள்ளுர பயல் பெரிய சூனாமானாவாக இருப்பான் போல இருக்கே என்றுதான் அவர் நினைத்திருக்க வேண்டும் என்பதை சத்தியமூர்த்தியால் உய்த்துணர முடிந்தது. இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழ்கிற காலமே நல்ல சொப்பனத்தைப் போல மிக மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சுருக்கமாகவும் ஓடிவிடுகிறது. அதிலும் முக்கால்வாசி நேரத்தை ராகு காலம் யமகண்டம் என்று ஒதுக்கிவிட்டால் முயற்சிக்கும் உழைப்புக்கும் மீதி இருக்கும் நேரம்தான் ஏது என்று தன் கருத்தையோ தன்னையோ அவர் தப்பாக புரிந்து கொள்ளாத வகையில் மேலும் தெளிவாக விளக்கிச் சொன்னான் சத்தியமூர்த்தி. ஹெட் கிளார்க் அவனுடைய விளக்கத்தை கேட்டுக்கொள்ள தயாராக இல்லை. எனக்கு என்ன வந்தது, உங்கள் விருப்பம் போல செய்யுங்கள் என்று ஜாயினிங் ரிப்போர்ட்டையும் கல்லூரி நிர்வாகத்தினர் ஆசிரியர்களோடு செய்து கொள்ளும் வழக்கமான உடன்படிக்கை தாளையும் எடுத்து அவரிடம் நீட்டினார் ஹெட் கிளார்க். அவற்றை வாங்கி படித்துவிட்டு பூர்த்தி செய்ய வேண்டிய இடங்களை விரைந்து பூர்த்தி செய்து கையொப்பமிடுவதற்கு முன் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி என்றிருந்த இடத்தை யுவர்ஸ் ட்ரூலி என்று அடித்து திருத்திவிட்டு கையொப்பமிட்டான் சத்தியமூர்த்தி. அவன் கையொப்பமிட்டு கொடுத்தவற்றை வாங்கி மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அதே பழைய வஞ்சக சிரிப்போடு உள்ளடங்கிய ஆத்திரம் துணிக்கும் குரலில் அவனிடம் கேட்டார் ஹெட் கிளார்க். இப்படி அடித்து திருத்தி இருப்பதனால் நாங்கள் உங்களிடம் ஒபீடியண்ட்டை எதிர்பார்ப்பதற்கில்லை என்று அர்த்தமா? அல்லது உலகத்திலேயே நீங்கள் தான் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமா? பணி உள்ளவர் போல குழைந்து நெகிழ்ந்து பேசி திரிகிறவர்களும் உண்மையில் அப்படி இல்லாமல் ஏமாற்றுவதில்லையா? பணி உள்ளவனும் உண்மையாக வாழாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாக வாழ்கிறவன் பணிவில்லாமல் இருக்க முடியாது. உண்மை என்பது எல்லா நல்ல குணங்களையும் இணைக்கிற ஒரு பெரும் குணம். பணிவு அப்படி இல்லை. பிறரை கவர்கிற சிறிய குணங்களின் பணிவும் ஒன்று. பல பெரிய குணங்கள் இல்லாதவனிடம் பணிவு என்ற ஒரு சிறிய குணம் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ற ஒரு பெரும் குணமோ எல்லா சிறிய குணங்களையும் உடன் கொண்டது. அதாவது அந்த பெரும் குணம் உங்களிடம் இருப்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒருவர் புரிந்து கொண்டு பாராட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே உண்மையாக வாழ முடியாது. உண்மையாக வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்துத்தான் அப்படி வாழ வேண்டும். உண்மையை பற்றியே சந்தேகமாக இருப்பவர்கள் உண்மையை புரிந்து கொண்டு பாராட்டுவார்கள் என்பதையும் எதிர்பார்க்க முடியாது. உண்மை பெரிய கோபுரத்தை போன்றது. கோபுரத்துக்கு அது கோபுரமாக இருக்கிறது என்பதால் தான் பெருமையை ஒழிய அதன் நிழல் பெரியதாக இருக்கிறது என்பதாலே பெருமையாகி விடாது. உண்மையாக வாழ்வதும் அப்படித்தான். இதை கேட்டு ஹெட் கிளார்க் முகத்தை கோணிக்கொண்டு இடுங்கிய கண் பார்வையால் அவனை வெற்றினார். பயல் திமிர் பிடித்தவனாகவும் இருப்பான் போலிருக்கிறதே என்று இப்பொழுது அவர் மனம் தன்னை பற்றி நினைப்பதாக சத்தியமூர்த்திக்கு தோன்றியது.
ஆனால் வெளிப்படையாக ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல், ஏதேது உங்களிடம் பேசி ஒன்றும் மீதம் கொண்டு போக முடியாது போலிருக்கே என்றார் அவர். லேடி டைப்பிஸ்டும் ரைட்டரும் தனக்கும் ஹெட் கிளார்க்கிற்கும் நிகழ்ந்த இந்த விவாதத்தை அதுவரை சுவாரஸ்யமாக கவனித்து கொண்டிருந்தார்கள் என்பதை சத்தியமூர்த்தி அப்பொழுதுதான் திரும்பி பார்த்து தெரிந்து கொண்டான். தான் ஒபீடியன்ட்லி என்பதை அடித்துவிட்டு ட்ரூலி என்று எழுதி கையெழுப்பமிட்டதை ஹெட் கிளார்க் சிறிதும் விரும்பவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். வழக்கமாக எல்லோரும் கையெழுத்து போட்டுவிட்டு போகிற மாதிரி தானும் போடாமல் அப்படி திருத்தி கையொப்பமிட்டது தன்னை பற்றி அவர் மனதில் ஒரு விரும்பத்தகாத அபிப்பிராயத்தை முதல் பார்வையிலேயே ஏற்படுத்தி இருக்கும் என்பது அவனுக்கு புரிந்தது. எல்லோரும் போகிற வழியில் போகாமல் தகுந்த காரணத்தோடு வழி விலகி நடக்கிறவனை பிறர் புரிந்து கொள்ள நீண்ட நாட்கள் பிடிக்கும் என்று தோன்றியது. ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்து முடித்ததும் ஹெட் கிளார்க் அவனை அழைத்து போய் வைஸ் பிரின்சிபலுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். வைஸ் பிரின்சிபல் மற்ற ஆசிரியர்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைத்த பின் தமிழ் டிபார்ட்மெண்ட் அறைக்கு அவனை அழைத்து சென்று அவனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை அறிமுகம் செய்தார். மல்லிகை பந்தல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் காசிலிங்கனார், MA, BOL, MLiD, PhD அவர்கள் அத்தனை பட்டங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூட உடலில் ஆற்றல் இல்லாதவராக எலும்பும் தோளுமாக மெலிந்து கோட் ஸ்டாண்டில் அப்படியே தூக்கி மாட்டிவிடலாம் போல அத்தனை ஒல்லியாக இருந்தார். தமிழை ஆங்கிலம் போலவும் ஆங்கிலத்தை தமிழ் போலவும் உச்சரித்து பேசினார் அந்த பேராசிரியர். அவரிடம் அரை மணி நேரம் உட்கார்ந்து உரையாடியதில் அவரை நன்றாக எடை போட்டு முடித்து விட்டான் அவன். அவரை தவிர இன்னும் 3 விரிவுரையாளர்களும் 2 டியூட்டர்களும் ஏற்கனவே அங்கே தமிழ்துறையில் இருப்பதாக தெரிந்தது. அவனுடைய ப்ரொஃபஸராகிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கனமான சோடா புட்டி மூக்கு கண்ணாடியை அடிக்கடி கழற்றி கழற்றி மாட்டிக்கொண்டே யூசி என்று ஆரம்பித்து தப்பி தவறி ஒரு தமிழ் வார்த்தை கூட வந்து விடாமல் ஆங்கிலத்தில் பொழிந்து தள்ளினார். அந்த அறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாலந்து கல்லூரி தோழிகளுடன் பாரதி அந்த பக்கமாக ஏதோ காரியமாக வருகிறவளைப் போல வந்து தான் அங்கிருப்பதை கவனித்து கொண்டு போனதை சத்தியமூர்த்தியும் கவனித்தான். மறுபடியும் 2-3 முறை அதே போல, ஆனால் உடனிருந்த தோழிகளின் தொகையை அதிகமாக்கி கொண்டு அந்த பக்கமாக வருவதும் போவதுமாக இருந்தாள். புதிய தமிழ் விரிவுரையாளர் மிகவும் நல்லவர் என்று இந்த பேதை பெண் தன் தோழிகளை கூட்டிக் கொணர்ந்து என்னை காண்பித்து பெருமைப்பட்டு கொள்கிறாளோ என்று நினைத்தான் அவன்.